ரெட்மிலேருந்து 15A 5G அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் வருது, மேலும் இந்த பட்ஜெட் ஃபோன் வாங்குறதுக்கு நல்லா இருக்குமா இல்லையா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் போது கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. ஆனால் ஆஸ் யூஷுவல் நமக்கு பட்ஜெட் ஃபோனில் பார்க்குற மாதிரி பிளாஸ்டிக் பில்டு தான் இந்த ஃபோனில் இருக்குது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து 8.15 mm திக்னஸோட 210 கிராம் வெயிட் வருது. அதுப்போ ஐபி ரேட்டிங் பார்க்கும்போது நமக்கு IP52க்கான ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்பிளாஷ் டிஸ்டன்ஸ் இருக்குது, லைட்டாக அந்த மழை தூரல் படும்போது பிரச்சனை இருக்காது. ஹெவியான மழைக்காலங்களில் வெளியே கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடியாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.9 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மேலும் பிரைட்னஸ் பார்க்கும்போது நமக்கு 660 நிட்ஸ் வரையும் இந்த டிபிக்கல் பிரைட்னஸும், அதே பீக் பிரைட்னஸ் பார்க்கும்போது 810 நிட்ஸ் வரையும் வந்து பிரைட்னஸ் கிடைக்குது. மேலும் இதில் DC டிமிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது போக நமக்கு டிவியோட இந்த ப்ளூ லைட் ஃபில்டர் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பெரிய லெவலில் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இந்த டிஸ்பிளேல இருக்காது. ஆனால் கண்ணில் பெரிய லெவலில் உறுத்தல் இருக்காது. மற்றபடி டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கம்பெனி கிளியராக மென்ஷன் பண்ணல. ஸோ இதான் ஃபோனோட டிஸ்பிளேயாக இருக்குது. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் யூனிசோக்கோட T8300 அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராவிஸ்காயில் மாலியோட G57 MC2 அப்படிங்கிற GPU வருது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது நமக்கு மீடியாடெக்கோட Dimensity 6300க்கு என்ன ரேங்க் இருக்கோ அதே ரேங்க் தான் கிட்டத்தட்ட இருக்குது. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து லைட் வெயிட்டான ஆப்ஸ் வந்து ரன் பண்ணலாம். பெரிய லெவலில் மல்டிடாஸ்கிங்லாம் ரன் பண்ணிட முடியாது. மற்றபடியாக கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் கேம்ஸ், அந்த கேஷுவல் கேம்ஸ் ஒன்றும் நல்லாமல் தவிர மிட் செட்டிங்ஸோ ஹெவியான கேம்ஸ்க்கோ அந்தளவுக்கு செட் ஆகாது. மேலும் என்னென்ன ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் இந்த ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரேம் வெர்ஷன் LPDDR4 RAM தராங்க. மற்றபடி ஸ்டோரேஜ் வந்து வெறும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட்டுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதான் கொடுத்துருக்காங்க, பெரிய லெவலில் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த ஃபோனில் மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 1 TB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுவும் டெடிகேட்டட் சிம் செட்டாக தராங்க. அதனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ ஸ்டிக்கரும் ஃபோன் அட் டைமில் யூஸ் பண்ணலாம். அதே இந்த ஃபோனோட OS பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் Android 16 பேஸ் பண்ண HyperOS 3 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸ் இந்த ஃபோனில் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபோனுக்கு 4 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதா சொல்கிறாங்க. பொதுவாக பட்ஜெட் ஃபோன்ஸ்லாம் இந்த அப்டேட்ஸ் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ரெட்மி இந்த ஃபோனுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே கேமராஸை பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 30 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 அப்பச்சில் வருது. மற்றபடி செகண்டரி கேமரா ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பேருக்கு டெப்த் சென்சர் மாதிரி ஒர்க் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பேசும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக வருது. அடுத்ததாக ஆடியோஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் நமக்கு 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அதுபோல் FM ரேடியோ சப்போர்ட் தராங்க. மற்றபடி சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வருது. மேலும் நெட்வொர்க்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் 5Gக்கான SNS சப்போர்ட் தராங்க. என்னென்ன 5G நெட்வொர்க்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது இப்போ Dual 4Gக்கான VoLTE, Bluetooth 5.4 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுற USB Type-C போர்ட் வருது. அதே பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட்க்கான சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. பெரிய அளவில் ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவும் கொடுக்கல. ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. இது இப்போ இந்த ஃபோன் மூலமாக மற்ற ஃபோனை கனெக்ட் பண்ணிங்கன்னா 7.5 வாட்டில் வந்து ரிவர்ஸ் பைட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பெருசாக இந்த ஃபோனில் கொடுக்கல. ஆனால் அதோட பேட்டரி ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபோனை 3 வருஷம், அதாவது 1000 சைக்கிளுக்கு மேலே பண்ணாலும் இதோட பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா 80% வரையும் ரீட்டைன் ஆகும்னு சொல்கிறாங்க. கடைசி அந்த ஃபோனோட ப்ரைஸிங் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது 12999 அப்படிங்கிற ப்ரைஸிங்லேருந்து இந்த ஃபோன் வந்து ஆரம்பமாகுது. ஸோ இந்த ஃபோன் வந்து பேசிக்காக யாருக்குன்னு கேட்டிங்கன்னா லைட் வெயிட் ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஹெவியான ஆப்ஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப் மாதிரி 1-2 ஆப் வேணால் யூஸ் பண்ணுவோம்ப்பா, மற்றபடி பெருசாக கேம்ஸ்க்குலாம் விளாட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அது போக என்ட்ரோல் யூசர்ஸ், அதாவது ஃபஸ்ட் டைம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸோ இல்லை என்ட்ரோல் யூசர்ஸ்க்கோ இது ஓகே இருக்கும். மற்றபடி இந்த ஹார்ட் கோர் கேமிங், அது போக மல்டி டாஸ்கிங்லாம் ஹெவியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த ரெட்மியோட 15A 5G பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் இந்த மற்ற வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.